நேயர்களே, ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, அதனை பார்த்து விடலாம். அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் நடைபெற்ற பாதுகாப்பு படையின் தேடுதல் வேட்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையின் தேடுதல் வேட்டையில் தீவிரமடைந்திருக்கிறது. 2 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த 2 பயங்கரவாதிகள் எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்ற விவரம் கிடைத்ததா? மேலும் தகவல்கள் என்னென்ன? காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் சுற்றுலா தலத்துல தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் எதிரொலியாக 26 பேர் பலியான நிலையில பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பதட்டமான சூழல் என்பது நிலவுவதன் எதிரொலி என்பது நீடித்து வருகிறது. பல இடங்கள்ல கடைகள் என்பது அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை என்பது நடைபெற்றதில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பாராமுல்லா பகுதியில நடந்த அந்த பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினரால் ஊடுருவல் முயற்சி என்பது முறியடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் பல்வேறு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடைகள்ல நடந்த சோதனை அடிப்படையில இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் பெஹல்காம் சுற்றுலா தலத்துல நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் தானா என்பது குறித்து அடுத்த கட்டமான விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக இந்திய ராணுவத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் சிக்கியிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பயணிகள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக சிறப்பு விமானங்கள் என்பது இயக்கப்பட இருக்கிறது. டெல்லி மற்றும் மும்பைக்கு 2 விமானங்கள் கூடுதலாக இயக்கப்பட்டு அதில் பயணிகளை அழைத்து வருவதற்கான நடவடிக்கையும் இந்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல் விமான கட்டணமும் பன்மடங்காக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விமான கட்டணத்தை சீராக வைப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.